புகுந்த வீடு விளங்கவே விளங்காது அப்படின்றத சொல்லிதான் நம்ம தமிழ் பழமொழிகள்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ரகசிய உண்மைகள் சேனல் பார்த்துட்டு இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிப்போட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆனா ஆம புகுந்த வீடு அத்தனை செல்வங்களையும் பெற்று ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா நீங்க நம்புவீங்களா? இததான் சீன வாஸ்து முறையான ஃபெங்ஷுயில ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. சீன வாஸ்து முறையில ஃபெங்ஷுயி டர்ட்டில் எனப்படும் இந்த ஃபெங்ஷுயி டார்டாய்ஸ் இருக்குல்ல, இந்த ஆமை கற்கள்ல கிடைக்குது, மண்ணுல கிடைக்குது, கிளாஸ்ல கிடைக்குது, மெட்டல்ஸ்ல கிடைக்குது, டெரகோட்டால கிடைக்குது, இன்னும் நிறைய பொருட்களால இது செஞ்சு விற்கப்படுது. சோ இந்த டார்டாய்ஸை நீங்க வாங்கிட்டு வந்து உங்க வீட்டுல வச்சீங்க அப்படின்னா அத்தனை செல்வங்களும் உங்க வீட்டை தேடி வரும்னு நம்பப்படுது. இந்த டார்டாய்ஸை நம்ம வீட்டுல எந்தெந்த திசையில வைக்கணும் அப்படிங்கறதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், மட்டால் ஆகப்பட்ட டார்டாய்ஸ் இல்ல டெரகோட்டாவால செய்யப்பட்ட டார்டாய்ஸ் இருக்குல்ல, இதை நீங்க உங்க வீட்டோட வடகிழக்கு திசையிலயோ இல்ல வீட்டோட நடு பகுதியிலயோ இல்ல வீட்டோட தென்மேற்கு திசைகள்லயோ வச்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி கிறிஸ்டலால் செய்யப்பட்ட டார்டாய்ஸை நீங்க எங்க வைக்கணும் அப்படின்னா உங்க வீட்டோட வடமேற்கு அண்ட் தென்மேற்கு திசைகள்ல நீங்க வைக்கணும்னு சொல்றாங்க. அடுத்து, முட்டால் ஆகப்பட்ட டார்டாய்ஸை நீங்க எங்க வைக்கலாம் அப்படின்னா உங்க வீட்டோட கிழக்கு திசை மற்றும் தென்கிழக்கு திசையில வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. அண்ட் ஃபைனலா, மெட்டல்ஸ்ல செய்யப்பட்ட இந்த ஃபெங்ஷுயி டார்டாய்ஸை நீங்க உங்க வீட்டோட வடக்கு திசையிலும் வடமேற்கு திசையிலும் வச்சா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. இந்த டார்டாய்ஸ் ஃபிகர் இருக்குல்ல, அது ஒரு பெயிண்டிங்காவோ இல்ல ஏதாச்சும் ஒரு பிக்சர்ஸாவோ உங்க வீட்டோட பேக் யார்ட்ல நீங்க பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க வீட்டுல ஜெனரலாவே ஒரு குட் அட்மாஸ்பியரை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு ஃபெங்ஷுயில நம்புறாங்க. அண்ட் இதே மாதிரி இந்த டார்டாய்ஸ் சிலையோ இல்ல இதோட பிக்சர்ஸையோ இல்ல பெயிண்டிங்ஸையோ உங்க வீட்டோட ஃப்ரண்ட் டோர்ல வச்சீங்க அப்படின்னா ஹார்ம்ஃபுல் நெகட்டிவ் எனர்ஜி கிட்ட இருந்தெல்லாம் உங்க வீட்டை இது ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு நம்பப்படுது. இதை விட இதுல இன்னும் ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்கு. மெட்டலால் செய்யப்பட்ட இந்த டார்டாய்ஸ் இருக்குல்ல, ஃபெங்ஷுயி டார்டாய்ஸ் மெட்டலால் செய்யப்பட்டத ஒரு மெட்டல் பவுல் நிறைய நீங்க தண்ணீர் நிரப்பி அதுல இந்த மெட்டலால் செய்யப்பட்ட டார்டாய்ஸோட கால்கள் மட்டும் மூழ்கி இருக்கிற மாதிரி பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா அது உங்க வீட்டுக்கு நிறைய ஜாய் அண்ட் வெல்த் கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு நம்பப்படுது. மேலும் இது நீங்க உங்க வீட்டுல வாட்டர் ஃபீச்சர்ஸ் எங்கெங்க இருக்கோ, உதாரணத்துக்கு ஃபிஷ் டேங்க், ஃபவுண்டைன், அது பக்கத்துல எல்லாம் வச்சீங்க அப்படின்னாலும் நிறைய வெல்த் அண்ட் ப்ராஸ்பெரிட்டிய உங்க வீட்டை தேடி அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும்னு நம்பப்படுது. அண்ட் ஃபைனலா, இந்த ஃபெங்ஷுயி டார்டாய்ஸை உங்க பெட்டுக்கு பக்கத்துல வச்சுட்டு தூங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கெட்ட கனவுமே வராது, தூக்கம் ரொம்ப நிம்மதியான தூக்கமா அமையும் அப்படின்னு நம்பப்படுது. நம்ம எல்லாருக்குமே காமனா ஒரு விஷயம் மனசுல தோணுங்க. அது என்ன தெரியுமா? என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, இல்ல என்கிட்ட தேவையான அளவு பணம் நான் சம்பாதிக்கிறேன், என்கிட்ட நான் வாழ்றதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்கு, ஆனா ஏதோ ஒண்ணு மிஸ்ஸிங்கா இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அந்த ஏதோ ஒண்ணு வேற ஒண்ணும் இல்லைங்க, ஹாப்பினஸ். அது உங்களுக்கே தெரியும். என்னதான் இருந்தாலும் எவ்வளவுதான் இருந்தாலும் இந்த ஹாப்பினஸ் மட்டும் நம்ம கிட்ட இல்லவே இல்லைன்னு ஃபீல் பண்ற ஆட்கள் தான் இன்றளவும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதை தீர்க்கிறதுக்காக தான் சீன வாஸ்து முறையான ஃபெங்ஷுயில ஒரு எளிமையான வழியை சொல்லியிருக்காங்க. அததான் இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவுல பார்க்க போறோம். லாஃபிங் புத்தா. லாஃபிங் புத்தா பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அண்ட் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஆமாங்க, நீங்க கேள்விப்பட்டது எல்லாமே உண்மைதான். லாஃபிங் புத்தாவை வாங்கிட்டு வந்து நீங்க வீட்டுல வச்சீங்க அப்படின்னா அதுல அத்தனை நன்மைகள் இருக்கு. அது என்னன்னு இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். லாஃபிங் புத்தா இவர் பார்க்க எப்படி இருப்பார் அப்படின்னா, குள்ளமான தோற்றத்தோட, குண்டா, ஒரு பெரிய தொப்பையோட, முகம் நிறைய சிரிப்போட, பார்க்கவே அவ்வளவு கரிஷ்மாவா சாமிங்கா இருப்பாரு. அவரை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்குள்ள உண்டாகிறத நம்மளாலே ஃபீல் பண்ண முடியும். இவரோட கையில ஒரு மூட்டை இருக்கும். அந்த மூட்டைக்குள்ள நிறைய ஃபுட்டு, அதுக்கப்புறம் பணம், நகை இதெல்லாம் நிரம்பி இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. சோ இந்த லாஃபிங் புத்தா அப்படிங்கிறவர் யார்? லாஃபிங் புத்தா அப்படிங்கிறவர் அவருடைய ஒரிஜினல் நேம் புதாய். இவர் சைனாவை சேர்ந்த ஒரு ஜென் துறவி அப்படின்னு சொல்லப்படுது. இவர் எப்பவுமே ஒரு லவ்விங் அண்ட்
கைண்ட் கேரக்டரா நடந்துப்பாரா. அண்ட் அதே மாதிரி இவரோட முகத்துல எப்பவுமே ஒரு புன்னகையும் சந்தோஷமும் இருந்துகிட்டே இருக்குமா. அண்ட் அது அவ்வளவு கண்டேஜியஸா, அதாவது யார் அவரை பார்த்தாலும் அது அவங்களுக்கும் தொத்திக்கும் அப்படின்னு நம்பப்படுது. சோ அதனாலதான் இந்த லாஃபிங் புத்தா சிலையை நம்ம வாங்கி வீட்டுல வச்சோம் அப்படின்னா அவரோட முகத்துல இருக்கிற புன்னகையும் சந்தோஷம் மாதிரி நம்மளும் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு நம்பப்படுது. அது மட்டும் இல்லைங்க, இது நிறைய வெல்த் அண்ட் ப்ராஸ்பரிட்டிய நம்ம வீட்டை தேடி அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த லாஃபிங் புத்தா ஸ்டாச்சு என்ன சிம்பலைஸ் பண்ணுது தெரியுங்களா? வெறும் ப்ராஸ்பரிட்டி, வெல்த், அபண்டன்ஸ் இதெல்லாம் மட்டும் சிம்பலைஸ் பண்றாங்க. இது முக்கியமா ஒரு விஷயத்தை சிம்பலைஸ் பண்ணுது. அது என்னன்னா கிராட்டிடியூட், நன்றி உணர்வு. நம்மள நிறைய பேருக்கு அது இப்போ சுத்தமா இல்லைன்னே சொல்லலாம். நம்ம கிட்ட எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் நம்ம கிட்ட இல்லாத விஷயங்களை யோசிச்சு நம்ம ஏங்கிக்கிட்டு இருப்போம். அதையெல்லாம் மறந்து நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்களை யோசிச்சு அதுக்கு நன்றி உணர்வோட எப்பவுமே புன்னகையோட இருக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த லாஃபிங் புத்தா சிம்பலைஸ் பண்ணுது. லாஃபிங் புத்தாவை உங்க வீட்டுல நீங்க எங்கெல்லாம் வைக்கலாம் அப்படின்னா, உங்க வீட்டுல எந்த இடத்துல வேணா இந்த லாஃபிங் புத்தா சிலையால நீங்க அலங்கரிக்கலாம். உங்க ஆபீஸ்லயும் வைக்கலாம், உங்க ஸ்டடி டேபிள்லயும் வைக்கலாம், உங்களோட டெஸ்க்ல, அதே மாதிரி பூஜை ரூம்ல வச்சு கூட வழிபடலாம், பெட்ரூம்ல கூட வைக்கலாம். எங்க வேணா நீங்க இந்த லாஃபிங் புத்தாவை வைக்கலாம். இந்த லாஃபிங் புத்தாவை வைக்கிறதால நிறைய நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி, செல்வம், செழிப்பு அண்ட் சந்தோஷம் இதெல்லாம் உங்க வீட்டுல நிறைஞ்சு இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது.